யார் இந்த காட்ஃப்ரே நோபல்? காட்ஃப்ரே நோபலுக்கும் மோகன் சி லாசரஸுக்கும் என்னதான் பிரச்சனை? எது உண்மை? எமது ஊடக குழுவினர் இதை தீர விசாரித்து தகவல் சேகரித்துள்ளனர். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இதை உலகிற்கு வெளிக்காட்டவே இந்த ஆவண தொகுப்பு. இந்த காட்ஃப்ரே நோபல் பற்றி சேகரித்துள்ள தகவல்களை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கின்றோம். தன்னை பிஷப் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த காட்ஃப்ரே நோபல் ஜீசஸ் சேவ்ஸ் மினிஸ்ட்ரி என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றினை நிறுவி திருநெல்வேலி மாவட்டம் எட்டேரி என்ற கிராமத்தில் 3 ஏக்கர் நிலத்தில் சிறு ஆலயம் அமைத்து தன்னை பிஷப் என அழைத்துக் கொண்டு பிஷப் ஆடை உடுத்திக் கொண்டு பலரை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வருகிறார். இவரது மனைவியின் பெயர் அருள்மதி இயேசுவடியார். இவர் திருமதி ஜாய்ஸ் லாசரஸின் சொந்த தங்கை. மோகன் சி லாசரஸ் மீது இந்த காட்ஃப்ரே நோபலுக்கு ஏன் இந்த கோபம்? இவ்வளவு அபாண்டமான பொய்களை வார்த்தை ஜாலத்தோடு சொல்ல காரணம் என்ன? காட்ஃப்ரே திருமணமான போது பாளையங்கோட்டையில் வஉசி மைதானம் எதிரில் காட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் என்கிற எலக்ட்ரானிக் கடை திறந்து சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தார். வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட லட்சக்கணக்கான ரூபாய் கடன் ஏற்பட்டது. வங்கி வட்டி கடன் ஒரு பக்கம், மனிதர்களிடத்தில் வாங்கின கடன் மறுபக்கம். வங்கி அதிகாரிகள் பணம் திரும்ப செலுத்தும்படி அவரை நெருக்கினர். காட்ஃப்ரே மோகன் சி லாசரஸிடம் 2,10,000 ரூபாய் உடனே வேண்டும் என கேட்டு கடிதம் எழுதினார். ஊழிய பணத்தை கடனாக கொடுக்க முடியாது என்று மோகன் சி லாசரஸ் மறுத்துவிட்டார். இதுதான் காட்ஃப்ரேயின் முதல் கோபம். இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறீர்களா? இதோ 15/3/2002 அன்று காட்ஃப்ரே நோபல் பண உதவி கேட்டு மோகன் சி லாசரஸுக்கு எழுதின கடிதம் எங்கள் கையில் கிடைத்துள்ளது. வங்கி கடன் 2,10,000 ரூபாய், தனியார் கடன் 2,50,000 ரூபாய் என்று அவர் கைப்பட எழுதின கடிதம் இதோ உங்கள் பார்வைக்கு. 2002 ஆண்டு மொத்தமாக ரூபாய் 4,60,000 பணத்தை கேட்டும் மோகன் சி லாசரஸ் பணம் கொடுக்காத கோபத்தில் ஒரு சம்பந்தமே இல்லாத வழக்கில் மோகன் சி லாசரஸையும் இணைத்து திருநெல்வேலி நீதிமன்றத்தில் காட்ஃப்ரே நோபல் வழக்கு தொடுத்தார். இதன் பிறகுதான் மோகன் சி லாசரஸ் இவரோடு உள்ள தொடர்பை துண்டித்துக் கொண்டார். என்றாலும் காட்ஃப்ரே மோகன் சி லாசரஸை விடவில்லை. நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று மோகன் சி லாசரஸுக்கு கைப்பட கடிதம் எழுதினார். மோகன் சி லாசரஸுக்கு பிள்ளைகள் இல்லாத காரணத்தினால் தன் 2 பிள்ளைகளில் ஒரு மகனை உங்களுக்கு தந்து விடுகிறேன், அதற்காக எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்கள் என்று கடிதம் எழுதினார். அந்த கடிதமும் எங்கள் வசம் உள்ளது. தன் மகனை விலை பேசின காட்ஃப்ரே நோபலின் திட்டத்திற்கு மோகன் சி லாசரஸ் சம்மதிக்காதபடியினால் இன்னும் அவர் மீது கோபம் உண்டானது. பிசாசுக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன், இது என்னுடைய முட்டாள்தனம் என காட்ஃப்ரே நோபல் மோகன் சி லாசரஸுக்கு எழுதின கடிதம் உங்கள் பார்வைக்கு. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு கடனாளியானபடியினால் தன்னை ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்து விட்டார் என்று சொல்லிக்கொண்டு தன்னை தேவ ஊழியன் என்று அழைத்துக் கொண்டார். ஏழை குழந்தைகளை வைத்து அனாதை விடுதி ஆரம்பித்தார். பாளையங்கோட்டையில் இந்த அனாதை குழந்தைகளுக்கு சூடு வைத்து வேதனைப்படுத்தினபடியினால் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜெயிலிலும் அடைக்கப்பட்டார். 3 மாத சிறை தண்டனை அனுபவித்து ஜாமீனில் ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததும் தன்னை பிஷப் என்று அவரை விளம்பரப்படுத்திக் கொண்டு பிஷப் உடை அணிந்து வலம் வந்தார். சில அரசியல்வாதிகளோடு தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த போலி பிஷப் காட்ஃப்ரே நோபல் அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். 2019 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் நிற்கப் போவதாகவும் மோகன் சி லாசரஸ் தனக்கு ஆதரவு தருவதாக 22/4/2018 அன்று கிறிஸ்தவ தலைவர்கள் மத்தியில் மேடையில் பேசினார். மோகன் சி லாசரஸின் தம்பி என்றும் தனக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய மோகன் சி லாசரஸ் வருவார் என்றும் விளம்பரப்படுத்தினார். நிச்சயமாக நான் ஜெயிப்பேன், இது சத்தியம்.
இந்த கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். 30 வருடத்திற்கு மேலாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். அபிஷேகப்பட்ட தேவ ஊழியர்கள் பாராளுமன்றத்தில் நிற்க வேண்டும். மோகன் சி லாசரஸின் சகலை என்று சொல்லி நாகர்கோவிலில் அநேக தொழிலதிபர்களை 2018ஆம் ஆண்டு முழுவதும் சந்தித்து மோகன் சி லாசரஸ் பெயரை உபயோகித்து தேர்தல் நிதி கேட்க ஆரம்பித்தார். இவர்கள் அனைவரும் மோகன் சி லாசரஸை நேசிப்பவர்கள், அறிமுகமானவர்கள். இந்த காரியத்தை குறித்து பலரிடமிருந்து மோகன் சி லாசரஸுக்கு பல புகார்கள் வந்தன. கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மோகன் சி லாசரஸின் பெயரை சொல்லி ஓட்டு சேகரித்து விடலாம் என்று காட்ஃப்ரே கனவு கண்டார். இதற்கு பிறகுதான் மோகன் சி லாசரஸ் உஷாரானார். எனக்கும் காட்ஃப்ரே நோபலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மோகன் சி லாசரஸ் 2018 நவம்பர் மாத ஜெப கூடுகையில் பொதுஜனங்கள் மத்தியில் பேசினார். சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் தன்னை பிஷப்னு சொல்லிக் கொள்கிற ஒருவர், காட்ஃப்ரே நோபல்னு ஒருவர், நான் அவருக்கு அண்ணன், இங்கே மோகனனை எனக்காக பிரசவம் பண்ணுவாங்க, தேர்தலில் எனக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க, இவர் கிறிஸ்தவ கட்சி ஆரம்பிக்கிறோன்னு செய்தி ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறார். அது பொய்யான செய்தி. அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இதற்கிடையில் மோகன் சி லாசரஸோடு தன்னை இணைத்துக் கொள்ள பல முயற்சிகள் செய்தார். இதற்கு மோகன் சி லாசரஸ் கடைசி வரை இடம் கொடுக்கவில்லை. காட்ஃப்ரேயின் திட்டம் தோற்றது. தன் மனைவி என்று சொல்லிக் கொள்ளும் அருள்மதியை தூத்துக்குடியில் தேர்தலில் போட்டியிட முயற்சி செய்தார். அந்த திட்டமும் நிறைவேறவில்லை. காட்ஃப்ரே நோபல் பல தடவை தன் மனைவி பிள்ளைகளை அடித்து விரட்டின சம்பவங்களை குறித்து கேள்விப்பட்டோம். தன் மனைவி மற்றும் பிள்ளைகளை நடுத்தெருவில் அடித்து விரட்டின சம்பவங்கள் அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்கு தெரிந்ததை. இவர் தனது மனைவியிடம் விவாகரத்து கேட்டு 2010 தொடரப்பட்ட வழக்கில் 22/12/2014 நீதிமன்றத்தால் விவாகரத்து வழங்கப்பட்டது. நீதிமன்ற விவாகரத்து நகல் இதோ உங்கள் பார்வைக்கு. தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்த காட்ஃப்ரே நோபல் விவாகரத்து செய்த தனது எக்ஸ் மனைவியை சுயலாபத்திற்காக சேர்த்துக் கொண்டு வாழ்கிறார். இந்த செயல்கள் எல்லாம் இவர் ஒரு வக்கிர புத்தி தன்மை கொண்டவர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். தன்னை பரிசுத்தவானாக காட்டிக்கொள்ளும் இந்த காட்ஃப்ரே நோபல் விவாகரத்து பெற்ற பெண்மணியுடன் வாழ்வது இந்திய சட்டத்தின்படி நியாயமா என்பதை சிந்தியுங்கள். 26/11/2018 அன்று விவாகரத்து செய்த மனைவியோடு பேஸ்புக்கில் அறிமுகப்படுத்தி பேட்டி கொடுக்கிறார் பாருங்கள். அது மட்டுமா, வெளிநாட்டிற்கு மருத்துவ படிப்பிற்கு மாணவர்களை அனுப்புவதாக விளம்பரப்படுத்திக் கொண்டு பணம் பறிக்கும் தொழிலிலும் காட்ஃப்ரே நோபல் ஈடுபட்டார். சபை மேய்ப்பன், பிஷப் என சொல்லிக் கொள்ளும் இவர் சபை பணிகளை விட்டுவிட்டு பணம் சம்பாதிக்கும் குறுக்கு வழியை கையாண்டார். JSM நோபல் தெரசா எஜுகேஷன் ட்ரஸ்ட் தொடங்கினார். இவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களுடைய ரசீதின் நகல் இதோ உங்கள் பார்வைக்கு. பலரின் நேரடி வாக்குப்பதிவுகளும் எங்கள் வசம் உள்ளன. 8,65,000 ரூபா கட்டியிருந்தோம். ரீபே பண்ணுறது அவன் ரீபே பண்ணல. நாங்கள் அப்புறம் அவனுக்கு அந்த டைம் முடிஞ்சு கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கிளாஸ் ஆரம்பிச்ச அப்புறம் இவனுக்கு ஒரு எதுவும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் தகவல் கிட்ட பிறகு எதுவுமே எந்த பதிலுமே வரல. இவரிடம் 8,65,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்த ஜஸ்டின் ஜெயசுந்தரம் திருநெல்வேலி மாநகராட்சி காவல்துறையில் ஆதாரத்துடன் கொடுத்த புகார் கடிதம் இதோ உங்கள் பார்வைக்கு. பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்டால் அரசியல்வாதிகளுடைய பெயரை சொல்லி மிரட்டி வந்தார். இது எல்லாவற்றிற்கும் ஒருபடி மேல் சென்று 28/8/2014 அன்று காட்ஃப்ரே நோபல் தன் மனைவி அருள்மதி இயேசுவடியாள் மற்றும் மகன் ஈஃப்ரென் பிளசன் நோபல் ஆகியோரின் துணையோடு நோய்வாய்ப்பட்டு பலவீனமாக சுயநினைவு இல்லாமல் மேலப்பாளையம் ஜெயக்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தனது மாமியார் திருமதி கமலம் அம்மாளை ஸ்கேன் எடுக்க செல்வதாக ஆஸ்பத்திரியில் சொல்லிவிட்டு அவரை தூக்கிக் கொண்டு
முரப்பநாடு சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் சார் பதிவாளருடன் கூட்டாக சதி செய்து ஏற்கனவே தயார் செய்து வைத்த செட்டில்மெண்ட் பத்திரத்தில் சுயமாக சிந்திக்க முடியாமல் மரண படுக்கையில் இருந்த கமலம்மாளின் கைரேகையை பிரட்டி தன் மகன் ஈஃப்ரின் பிளசன் நோபல் பெயருக்கு குடும்ப சொத்தை செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி மற்றும் உயில் பத்திரம் எழுதி மோசடி செய்து குடும்ப சொத்தை ரெஜிஸ்டர் செய்து அபகரித்தார். தன் மகன் பெயரில் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தின் நகல் உங்கள் பார்வைக்கு. ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் சுயநினைவு இல்லாத தன் மாமியாரை மாலை 6 மணிக்கு சார்பதிவாளர் ஆதரவுடன் கைரேகை எடுத்து பதிவு செய்த சிசிடிவி காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. இதை தெரிந்ததும் காட்ஃப்ரே நோபலின் மனைவியுடன் பிறந்த 2 சகோதரர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு காவல் நிலையத்தில் புகார் செய்ததன் பேரில் காட்ஃப்ரே, அவரது மனைவி, மகன், சார்பதிவாளர் ஆகியோர் பல பிரிவுகளில் குற்ற வழக்கு பதியப்பட்டு அதிலும் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். பின்னர் சாதுரியமாக அபகரித்த இந்த நிலத்தின் ஒரு பகுதியை ஜெகதீசன் மற்றும் மனோகர் என்பவர்களிடம் பல கோடி ரூபாய்க்கு விற்றார். அதற்கான சார்பதிவாளர் வில்லங்க பத்திரம் இதோ உங்கள் பார்வைக்கு. இந்த நிலத்தில் மற்றொரு பகுதியை ஏற்கனவே பிரபலமான ஒரு டாக்டரிடம் ரூபாய் 85 லட்சம் அட்வான்ஸாக வாங்கி காட்ஃப்ரே மோசடி செய்துள்ளார். இதன் காரணமாக பிரபல டாக்டர் குடும்பத்தில் ஓர் துக்ககரமான சம்பவம் நடந்தது. இந்த பத்திர செட்டில்மெண்ட் மோசடி ஸ்ரீவைகுண்டம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அது நிலுவையில் உள்ளது. அது மட்டுமா, அநியாயமாய் தன் மாமியாரை ஏமாற்றி பெற்ற ஒரு பகுதி நிலத்தை காட்ஃப்ரே லே அவுட் போட்டு JSN ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்தார். இந்த போலி பிஷப் தனக்குத்தானே கட்டிக்கொண்ட மணிமண்டபம் இது. எனக்காக கட்டி ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நினைவு மண்டபம், அதாவது என்னை மரித்த பிறகு என்னுடைய சடலத்தை வைப்பதற்கு ஏற்கனவே நான் ஆயத்த பண்ணி வைத்த அந்த இடத்திற்கு முன்பாக நாங்கள் இருந்து இவரது மோசடிகளை விமர்சித்து பல பத்திரிகைகள் இவரை பற்றி கவர் ஸ்டோரி எழுதினார்கள். அப்படி இருந்தும் இவர் திருந்தவில்லை. தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த காட்ஃப்ரே 2019 ஆண்டு வேலூர் மற்றும் மும்பை சவுத் சென்ட்ரல் பாராளுமன்ற தொகுதி மற்றும் நாங்குநேரி இடைத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக நின்று படுதோல்வி அடைந்தார். ஒரு சபை மேய்ப்பனுக்கு இந்த பிழைப்பு தேவைதானா? இவர் தேர்தல் ஆணையத்திடம் தனக்கு 26.8 கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளதாக ஆவணங்களை சமர்ப்பித்தார். இதோ அந்த தகவல். திடீரென இவ்வளவு சொத்து இவருக்கு எங்கிருந்து வந்தது? கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு சிற்றாலயமே கொண்ட காட்ஃப்ரே நோபல் தனக்கு 232 கிளை சபைகள் உள்ளதாக புழுகுகிறார். இது போக எங்கெல்லாம் உங்களுக்கு திருச்சபைகள் இருக்கு? அதாவது தமிழ்நாடு முழுவதும் 232 திருச்சபைகள் இருக்குது. தனது கிளை சபைகளின் பட்டியலை விலாசத்தோடு காட்ஃப்ரே வெளியிட முடியுமா? முடியாது. இது பச்சை பொய். அது மட்டுமா, நெல்லை மாநகரில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தய திட்டம் என அறிவித்து காட்ஃப்ரே நோபல் தன் JSM அறக்கட்டளை மூலம் பல லட்சம் ரூபாய் ஊழல் செய்தார். VM சத்திர கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அரசு அதிகாரி பதிவு செய்த 2 FIR நகல் இதோ உங்கள் பார்வைக்கு. இந்த காட்ஃப்ரே நோபல் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம். இந்த காட்ஃப்ரே நோபல் பற்றி திடுக்கிடும் பல தகவல்கள் எங்கள் வசம் உள்ளன. இனி ஒவ்வொன்றாக வெளியிடுவோம். பொறுத்திருந்து பாருங்கள். உண்மையே வெல்லும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்.